காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கெட்டும் பரந்து வாழும் தீன் தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றும் கூட சொற்சமர் களத்திலே தென்மராட்சி மண்ணின் புகழ்பூத்த 2 பாடசாலைகளை சேர்ந்த பிள்ளைகள் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். பரணி மத்திய கல்லூரி, அவர்களை எதிர்த்து சாவகச்சேரி இந்து கல்லூரி. 2 பாடசாலைகளுடைய பிள்ளைகளும் 4வது வாரமாக இன்று தங்களுக்குள்ளே சிநேகபூர்வமாக சொற்சமர் ஆடிக்கொள்கிறார்கள். இன்று இவர்கள் கையிலே எடுத்திருக்கிற தலைப்பு சற்று காத்திரமானது. இலங்கை நீண்ட காலமாக பல இனத்துவ அல்லது சமயத்துவ முரண்பாடுகளை சந்தித்த அல்லது சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு நாடு. இலங்கை மாத்திரமல்ல, உலக நாடுகளிடையே கூட முரண்பாடுகளுக்கு குறைவு இல்லை. எங்கு பார்த்தாலும் போர், எதற்கெடுத்தாலும் போர். இந்த போரை ஊக்குவிப்பதற்கென்றே சில வல்லரசுகள் இருக்கின்றன. தங்களுடைய ஆயுதங்களை விற்க வேண்டும், தங்கள் கைப்பொம்மைகளாக சில நாடுகளை வைத்திருக்க வேண்டும் என்கிற வேட்கையிலே இந்த பெரிய நாடுகள் சில சிறிய நாடுகளிலே குழப்பங்களை ஏற்படுத்த முனைகின்றன. அது ஒரு புறம் இருக்க, இதற்கு இந்த குழப்பங்களுக்கு காலாக அன்று தொடக்கம் இன்று வரை எதை வைத்திருக்கிறார்கள் என்றால் உணர்வுகளை வைத்திருக்கிறார்கள். மூளையாலே சிந்திப்பதை காட்டிலும் இதயத்தாலே சிந்திக்க பண்ணுகிறார்கள். அப்படி அறிவுபூர்வமாக சிந்திப்பதை காட்டிலும் உணர்வு பூர்வமாக சிந்தித்து போர்கள் எழுகின்றன. என் இனமடா நீ என்று இனத்திற்காக போராடுவது, என் மொழி, என் சமயம், இப்படியாக உலக நிலையிலே சமயங்களுக்காக போர்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஒரு காலத்திலே சமய தலைவர்கள் தான் அரசு தலைவர்களாக கூட திகழ்ந்திருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையிலே இன்றைக்கும் பௌத்த மேலாண்மை என்கிற நிலை இருக்கிறது. இலங்கையிலே பௌத்தத்திற்கு முன்னுரிமை என்பது யாப்பிலே எழுதப்பட்டிருக்கிற ஒரு அம்சம். அந்த வகையிலே பார்க்கிற பொழுது நமது நாட்டினுடைய முன்னேற்றம் பற்றி இப்பொழுதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு சமய சார்பான அடிப்படை தேவையா அல்லது சமய சார்பின்மை தேவையா என்று இப்பொழுது வாத பிரதிவாதங்கள் மேற்கிளம்பி வருகின்றன. சமய சார்பின்மை என்கிற இந்த வாதம் கூட இதை செக்யூலரிசம் என்று சொல்வார்கள். இந்த செக்யூலரிசம் என்கிற சொல் ஒரு ஆங்கிலேயரால் 1851ஆம் ஆண்டிலே அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. சமய சார்பின்மை எதற்காக அவசியம் என்றால், மக்களிடையே சமயம் தொடர்பான மோதல்களை அல்லது பிற நாடுகளோடு உறவு கொள்கிற பொழுது சமயம் தொடர்பான உறவுகளை உணர்வுகள் ஆக்காமல் இருப்பதற்காக சமயம் என்பது தேவையில்லை என்று கருதுகிறார்கள். உதாரணத்திற்காக இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அங்கே சமயம் ஒரு பாடமாக கற்பிப்பது இல்லை. இலங்கையிலே சமயம் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது. மேலதிகமாக அறநெறி பாடசாலைகளிலும் பிள்ளைகளுக்கு சமயம் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது. இந்தியாவை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை ஒழுக்கம் என்றுதான் கற்பிக்கப்படுகிறது. இங்கே தெரிந்த அளவு தேவாரம், நான் சைவ சமய தளத்திலே சொல்கிறேன், இங்கே இலங்கையைச் சேர்ந்த ஒரு மாணவனுக்கு தெரிந்த தேவாரம் இந்தியாவிலே இருக்கிற மாணவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு திருஞான சம்பந்தர் யார் என்றும் தெரியாது, திருநாவுக்கரசர் யார் என்றும் தெரியாது. ஆனால் அவர்களும் பொருளாதாரத்திலே மேம்பட்டிருக்கிறார்கள், இலங்கைக்கு கடன் கொடுக்கிற அளவிற்கு மேம்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு பார்வை வருகிறது, சமய சார்பின்மை இருந்தால் நன்றாக இருக்குமோ என்று ஒரு கேள்வி பிறக்கிறது. ஆனால் மறுபுறத்திலே சமய சார்பு என்பது எங்கள் சமய அடையாளங்களை, இங்கே பௌத்த அடையாளங்களை, சைவ அடையாளங்களை பேணுகின்ற ஒரு மரபு இருக்கிறது.
வேட்டி கட்டி கொண்டு கோவிலுக்கு போக வேண்டும், வெள்ளை ஆடை உடுத்தி கொண்டு பண்சலவிக்கு போக வேண்டும். இப்படியாக சில பாரம்பரியங்களை பேணுகின்ற தன்மையை சமய சார்பு கொடுக்கிறது. எனவே நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. இப்படி பார்த்தால் எங்களுடைய நாட்டினுடைய முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றத்தை, கல்வி முன்னேற்றத்தை, சமூக முன்னேற்றத்தை நாடி நிற்கிற ஒரு வளர்ந்து வருகிற நாடு என்கிற வகையில் எங்கள் நாட்டிற்கு சமய சார்பின்மை அவசியமா இல்லையா என்று இந்த சொற்றமர் களத்தினூடாக எங்கள் பிள்ளைகள் வாதிட இருக்கிறார்கள். வாதத்தை தொடக்கி வைப்பதற்காக எங்கள் நாட்டிற்கு சமய சார்பின்மை அவசியம் என்று வாதத்தை தொடக்கி வைப்பதற்காக வரணி மத்திய கல்லூரியினுடைய மாணவி ஜெயசங்கவி வந்திருக்கிறார். அவர் கரம்பைக்குறிச்சியைச் சேர்ந்தவர். வரணி மத்திய கல்லூரியிலே உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிறார். விவாதத்தை ஆரம்பியுங்கள் ஜெயசங்கவி. அமிழ்திலும் இனிய தமிழ் மொழியை வணங்கி பெருமதிப்பிற்குரிய நடுவரவர்களுக்கும் எந்தரப்பு வாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நாட்டினுடைய உயர்ச்சிக்கு சமய சார்பின்மை என்பது ஒரு அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த வகையில் சமய சார்பின்மை என்றால் என்னென்று உற்று நோக்கினால், சமய சார்பின்மை என்பது அரசாங்கம் மற்றும் அதன் நடவடிக்கைகள் ஒரு மதத்தை சார்ந்திருக்காமல் எல்லா மதத்தையும் ஒற்றுமைப்படுத்தி நிற்பதையே குறிக்கின்றது. நமது நாட்டின் உயர்ச்சிக்கு அடித்தளமாக அமைவது இச்சமய சார்பின்மையாகவே காணப்படுகின்றது. இச்சமய சார்பின்மை தேவையா என்ற ஒரு கேள்வி எழுப்பினால், ஆம், சமய சார்பின்மை அனைத்து சமுதாய உறவுகளுக்கும் சம உரிமைகளை அளிக்கும் கொள்கையாக காணப்படுகின்றது. இதனால் நம் நாட்டிற்கு சமய சார்பின்மை அவசியமாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் இன்று நம்முடைய நாடு எதற்காக இப்படி அபிவிருத்தி அடையாமல் இருக்கின்றது என்பதை நாம் உற்று நோக்கினால் அதற்கு காரணம் சமய சார்பின்மை, ஒரு மதத்தை சார்ந்து இருப்பது. குறிப்பாக இவ்விலங்கையிலே அதிகமாக காணப்படுவது பௌத்த மதம். பௌத்த மதத்தை சார்ந்திருப்பதுதான் ஜனாதிபதியாக கூட ஆக முடியும் என்று யாப்புக்களில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அப்படி என்ன பௌத்த மதத்தில் உள்ளது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு மதத்தை சார்ந்திருக்க கூடாது என்பது என்னுடைய வாதமாக காணப்படுகின்றது. இன்று உலகளாவிய ரீதியிலே பல்வேறு நாடுகள் அபிவிருத்தி அடைந்து யாப்பிலே பௌத்த மதத்தை சார்ந்தவர் தான் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று எழுதி வைக்கப்படவில்லை. ஆனால் பௌத்தத்தை சார்ந்தவர் ஜனாதிபதியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்று உலகளாவிய ரீதியிலே பல்வேறு நாடுகள் அபிவிருத்தி அடைந்துள்ளன. அந்த வகையில் பிரான்ஸ், நார்வே, அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் அபிவிருத்தி அடைந்து உள்ளன. இந்த இவ்வாறான நாடுகள் அபிவிருத்தி அடைந்தமைக்காக என்ன காரணம் என்று நாம் அதற்குள் உற்று நோக்கினால், குறிப்பாக இந்தியாவில் மத சார்பின்மை இல்லாததன் காரணமாகத்தான் இந்நாடுகள் அபிவிருத்தி அடைந்துள்ளதாக காணப்படுகின்றது. இதைவிட வெளிநாட்டவர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள் என தமது நாட்டை உயர்த்தி கொண்டு செல்கின்றனர். ஆனால் இன்றும் நமது நாடு அடித்தளமாக காணப்படுவதற்கு காரணம் என்னவென்று மதச்சார்பு. இதைவிட இலங்கையில் காணப்படும் வளங்களை ஒழுங்காக பயன்படுத்த முடியாமல் நிலைமை காணப்படுகின்றது. ஏனெனில் இந்த வளம் எங்கள் மதத்துக்கு சொந்தமானது என்று ஏதாவது ஒரு மதத்தினுடைய சின்னத்தை எடுத்து வந்து அதில் வைத்து விடுகிறார்கள். இதனால் வளங்களை சரியாக பயன்படுத்த முடியாமல் காணப்படுவதால் இன்று நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உயர்ச்சியடை செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது. இதைவிட இந்நாட்டில் இருந்து வெளிநாட்டவர் சென்ற புலம்பெயர் தேசத்தவர்கள் இந்நாட்டிலே பல்வேறு கோடான கோடிகளை கொடுத்து இங்கு சமயம் சார்ந்து கட்டடங்களை அமைக்கின்றனர். குறிப்பாக சைவ சமயத்தவர்கள் பல்வேறு கோடான கோடி காசுகளை செலவழித்து ஆலயங்களின் கோபுரங்கள், தேர்கள் என்பவற்றை செய்கின்றது. இதை எதற்காக என்று கேட்கின்றேன். நம்பிக்கை என்பதுதான் கடவுள். அப்படி காணப்படும் போது இந்நம்பிக்கைக்காக எதற்காக இவ்வளவு பெரிய கோயில்கள், ஆலயங்கள் அமைக்க வேண்டும்? அதற்கு பதிலாக ஒரு தொழிற்சாலை ஒன்றை அமைத்தால் அங்கு இளைஞர்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகள் உருவாகும். அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சியை உயர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க அந்த தொழிலிலும் மென்மேலும் வளர்ச்சி பெறுவதுடன் அங்கு தொழில் வாய்ப்புகளும் அதிகமாகி இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படும். இன்று இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் காணப்படுகின்றனர். கோடான கோடி கொடுத்து கோயில் கட்டுவதை விட தொழிற்சாலை அமைத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கலாமே. அதன் மூலமாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை இன்னும் மென்மேலும் முயற்சி அடைய செய்து நாடு எப்பொழுதும் அபிவிருத்தி அடைந்திருக்க வேண்டிய நாடாக காணப்பட்டிருக்கும். எனவே நமது நாட்டின் உயர்ச்சிக்கு சமய சார்பின்மை என்பது ஒரு அவசியமான ஒரு காரணியாக காணப்படுகின்றது என்றும், ஒரு மதத்தை சார்ந்திருந்து எப்பொழுதும் இயங்கக்கூடாது என்றும், அப்படி ஒரு மதத்தை சார்ந்திருக்கின்ற பொழுதுதான் நாடானது வீழ்ச்சி நிலையை நோக்கி செல்கின்றது என்று, நமது பொருளாதாரத்தின் வளர்ச்சியை உயர்ச்சி அடை செய்ய வேண்டும் என்றால் நம் நாட்டில் மத சார்பின்மை என்பது அவசியமாக காணப்படுகின்றது என்று இறுதியாகவும் கூறி எனது வாதத்தை நிறைவு
செய்கின்றேன். நமது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு சமய சார்பின்மைதான் வேண்டும் என்று ஜெயசங்கவி வாதிட்டார். அவர் எதிர்த்து வாதிட வந்திருக்கிறார். சாவகச்சேரி இந்து கல்லூரியிலே பயில்கிற அந்த அணியினுடைய தலைவி, கல்வயலைச் சேர்ந்தவர் இளந்திரியன் பிரணவி. சமய சார்பின்மை அவசியமில்லை என்பது அவருடைய வாதம். தமிழுக்கு அமுதென்ற பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். நடுவர் அவர்களே, என் தரப்புவாதிகளே, வாதத்தை எதிர்க்க வந்துள்ள எதிர்த்தரப்புவாதிகளே, டான் டிவியின் அன்பு நேயர்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்கள். அந்த வகையில் இன்றைய வாதத்தின் தலைப்பு என்னவென்றால், நமது நாட்டின் வளர்ச்சிக்கு சமய சார்பின்மை அவசியம் இல்லை. எதிர்த்தரப்பு தலைவர் தலைப்பினை விளக்காத காரணத்தினால் தலைப்பினை விளக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு உள்ளது. நாங்கள் இங்கே நாட்டின் வளர்ச்சி என எடுத்துக்கொள்வது நாட்டு மக்களினுடைய மற்றும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், அபிலாஷைகள், அவர்களுடைய தேவைகள் என்பவற்றை நிறைவேற்றக்கூடியதான ஒரு நிலையான அபிவிருத்தியை நோக்கி நாடு பயணிப்பதையே நாட்டின் வளர்ச்சி என நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். சமயம் என்பது ஒரு மனிதனுடைய உடல் உள்ள ஆன்மீக தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றாகும். இன்றைய காலத்திலே பல்லின சமயத்தை பின்பற்றுகின்ற நாடாக இலங்கையிலே நான் ஒத்துக்கொள்கின்றேன், பல சமயங்கள் காணப்படுகின்றன. ஆனால் அவ்வனைத்து சமயங்களுமே எந்த ஒரு தீய செயலையோ தீய விடயத்தையோ செய்யென்று எந்த ஒரு மனிதனையுமே தூண்டவில்லை. அவை அனைத்துமே ஒரு மனிதனுடைய அடிப்படை ஒழுக்க விழுமியங்களை மேம்படுத்துவதற்காக பங்களிக்கின்றனவே தவிர அவை எவையுமே அவற்றுக்குள்ள பிரிவினையை பெற இந்த சமயம் இந்த சமயத்தை எதிர்க்கின்றது, இந்த சமயம் தேவையில்லை என்று எந்த ஒரு சமயத்தையும் எதிர்க்கவில்லை. ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குரிய தேவையையும் அவனுக்குரிய வழியையும் பின்பற்றி அவனுடைய சமயத்தை பின்பற்றும் போதே அவன் ஒரு முழுமையான மனிதனாக பூரணம் அடைகின்றான். இந்த விவாதத்தினை நாங்கள் எங்கள் அணி சார்பாக சமய சார்பின்மையானது, அதாவது சமய சார்பு நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியம் என்ற வகையில் அந்நிய செலாவணி அதை எவ்வகையில் அதிகரிக்கின்றது எனவும், சமயங்களை பின்பற்றுவதன் ஊடாக கலைகள் எவ்வாறு வளர்க்கப்படுகின்றன எனவும், சமயம் எவ்வாறு ஒரு மனிதனுடைய அடிப்படை ஒழுக்கங்களை மேம்படுத்துவதில் பங்காற்றுகின்ற என்னும் 3 வியூகங்களை அடிப்படையாக கொண்டு நமது விவாதத்தினை கட்டமைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே எமது வாதத்தின்படி சமயம் என்பது நாட்டின் வளர்ச்சிக்கு எவ்வாறு அந்நிய செலாவணியை ஈட்டுகின்றது என பார்த்தோமானால், நாட்டிலே சமயங்கள், அதாவது பௌத்தம், இந்து சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயம் என்று 4 சமயங்களும் இல்லாதிருந்தால் நாட்டிலே விகாரைகளோ தேவாலயங்களோ அல்லது கோயில்களோ அல்லது எந்த ஒரு பள்ளிவாசல்களோ காணப்பட மாட்டாது. அதனாலே அவை எவையுமே சுற்றுலா தலங்களாகவும் விளங்க மாட்டாது. நாட்டிலே சுற்றுலா பயணிகளுடைய தொகை குறைவடைவதுடன் நாட்டினுடைய அந்நிய செலாவணியும் குறைவடையும். ஆகவே அந்நிய செலாவணி அதிகரிப்பதில் நாட்டினுடைய சமயங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. அடுத்ததாக, ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு மனிதனுடைய சுய ஒழுக்கம், சுய விழுமியங்களை மதிக்கும் பண்பு என்பன வளர்ச்சி அடைய வேண்டியது அவசியமானதொன்றாகும். அவ்வாறு ஒரு மனிதனுடைய மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக சமய தலங்கள் மட்டுமே காணப்படுகின்றன. நடுவரவர்களை நீங்களே கூறுங்கள், உங்களுக்கு மனதிற்கு சஞ்சலமாக இருக்கும் போது, குழப்பகரமாக இருக்கும் போது நீங்கள் கோவிலுக்கு செல்வீர்களா இல்லது வேறு எங்கேயாவது செல்வீர்களா? அது எங்களுடைய மனதை சார்ந்தது. நிச்சயமாக கோயில் என்பது விஞ்ஞான ரீதியாகவே உறுதிப்படுத்தப்பட்ட விடயம். அது நேரான எண்ணங்கள் நிறைந்த ஒரு இடமாக காணப்படுவதுடன் ஒருவருடைய மனதினை அது அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக காணப்படுகின்றது. எனவே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு குடிமகனது சுய நிம்மதி என்பது மிகவும் முக்கியமான விடயமாகும். அதை ஏற்படுத்துவதில் சமயங்களை முன்னிலை வகிக்கின்றன. அது மிகச்சரி. இப்பொழுது கோவில் வழிபாடு செய்வது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உரிமை. இப்பொழுது நாட்டினுடைய சமய சார்பின்மை, அதை பற்றி தானே பேசுகிறோம். நாட்டினுடைய சமய சார்பின்மை என்பது ஒவ்வொரு மக்களினுடைய வளர்ச்சியையும் தானே குறிக்கும். மக்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் முதலில் அவர்களுக்கு மன நிம்மதி என்பது முக்கியம் தான். அவ்வாறு எடுத்துக்கொள்ளும் போது அதனை வழங்குவதில் முதலிடம் வகிப்பது கோயில்கள் தான். அந்த வகையிலே நாட்டினுடைய வளர்ச்சிக்கு சமய சார்பின்மை அவசியம் இல்லை, அதாவது சமய சார்பு அவசியம் என்று அறுதியுமாக கூறி எனது விவாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
அந்த வாதத்தோடு சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்றமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்றமர். நமது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு சமய சார்பின்மை அவசியமா இல்லையா? அவசியமே என்று வாதிடுவதற்காக இணை அணிசேர் பேச்சாளர் வந்திருக்கிறார். அவர் வரணி மத்திய கல்லூரியிலே கல்வி பயில்கிற இயற்றாலையைச் சேர்ந்த தனுக்ஷிகா கந்தசாமி. பேசுங்கள். தமிழ் அன்னைக்கும் இங்கு வீற்றிருக்கும் நடுவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டின் வளர்ச்சிக்கு சமய சார்பின்மை அவசியம் என்ற தலைப்பில் என்னுடைய வாதத்தை முன்வைக்க இங்கு வந்துள்ளேன். எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்த எந்த மதமும் எந்த மதத்தையும் எதிரென்று கூறவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். மதங்கள் ஒவ்வொரு மதங்களும் மனதுக்கு தன்னிறைவையும் நிம்மதியையும் ஏற்படுத்துவதற்காக இருக்கின்றது என்றால் சில மதத்தலங்களில் சில தூண்டுதல் காணப்படுகின்றது. சில மதத்துக்கு மாறினால்தான் நாங்கள் உதவி செய்வோம். பல ஏழை எளியவர்கள் இருக்கின்றார்கள். மத ரீதியில் அவர்களுடைய ஆலய ரீதியில் அவர்கள் உதவி செய்கின்றார்கள். ஆனால் குறித்த மதத்துக்கு மாறினால்தான் நாம் உங்களுக்கு உதவி செய்வோம் என்ற ஒரு தூண்டுதல் இந்த மதத்தலங்களில் காணப்படுகின்றன. ஏன் எங்களுடைய பிரதேசத்தில் கூட அப்படி ஒரு தூண்டுதல் காணப்பட்டு தமது ஏழ்மையின் காரணமாக அந்த மதத்துக்கு மாறி அந்த உதவியை பெற்றுக்கொண்டு இன்று அந்த மதத்தலங்களில் இருந்து வாழ்பவர்களும் இருக்கின்றார்கள். எனவே அந்த மத தூண்டுதல்கள், இந்த மத சார்புகள் இல்லாமல் இருந்தால் அந்த குறித்த உதவியை எல்லோருக்குமே செய்யலாம் தானே. அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு உதவியாக இருக்கும் தானே. என்னதான் நாட்டுக்கு ஒரு பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ தகுதி இருந்தாலும் பௌத்த மதத்தவர்கள் தான் இந்த இலங்கை திருநாட்டுக்கு ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் வர முடியும் என்பது மதத்தின் அடிப்படையில் எழுதப்படாத சட்டமாக இருக்கின்றது என்பது யாவரும் அறிந்த உண்மை. அதனை யாராலும் மறக்க முடியாது என்பது எதிர்த்தரப்புவாதிகள் உட்பட நடுவரவர்களுக்கு கூட நன்கு தெரியும் என்பதை நான் அறிவேன். போர்கள் முடிந்து இன்றுடன் 16 வருடங்கள் கடந்து விட்டது. இன்றும் வடக்கு கிழக்கு எழுச்சி பெறாமல் இருக்கின்றது என்பதையும் எல்லோரும் அறிவோம். வடக்கு கிழக்கில் எழுச்சி அடைய முடியாத அளவுக்கு வடக்கு கிழக்கு ஒன்றும் ஏழ்மையாக இல்லை. ஏனென்றால் பல லட்சம் பல கோடி செலவழித்து கோபுரங்கள் கட்டி ஆலயங்களை திருப்பணி செய்ய முடிந்த வடக்கு கிழக்கை எழுச்சி அடைய முடியாமல் இங்கு எவரும் இல்லை. ஆனால் இந்த மத அடிப்படை கோயில்களை அமைக்க வேண்டும், விகாரைகளை அமைக்க வேண்டும் என்ற மத கொள்கைகள் இன்றும் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக அமைகின்றது என்பதே எனது வாதம் என்பதை நான் இங்கு ஆணித்தரமாக கூறுகின்றேன். எதிர்த்தரப்பு வாதி சொல்லியிருந்தார், சுற்றுலா தலங்களை பார்வையிட வருகிறார்கள் என கூறியிருந்தார். எனக்கு கொஞ்சம் வினோதமாக இருக்கின்றது. வெளிநாடுகளிலிருந்து பல லட்சம் செலவழித்து உங்களுடைய கோயில்களையும் விகாரைகளையும் பார்வையிட அந்நிய செலாவணியை செலவழிக்கின்றனர். சுற்றுலா தலங்களுக்கென்று வருகை தருகின்றனர். அங்கு உங்களுடைய மதங்களை சமயங்களை மதித்து அதை வழிபட்டு செல்கின்றனர் தவிர பல லட்சம் செலவழித்து தங்களுடைய நேரத்தை செலவழித்து உங்களுடைய மதங்களையும் கோயில்களையும் தரிசிக்க வெள்ளையர்கள் இங்கு வரவில்லை. அவர்கள் அப்படி ஒரு மதச்சார்புடையவர்களும் இல்லை. அதனால்தான் அவர்கள் அப்படி இருக்கின்றார்கள், நாங்கள் இப்படி இருக்கின்றோம். எனவே இந்த மதச்சார்பு என்றது இங்கு அவசியம் இல்லை என்று நான் கூறுகிறேன். இந்த மதச்சார்பு இல்லை என்றால் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எங்கேயோ சென்றிருக்கும் என்று என்னுடைய வாதம். ஒரு இஸ்லாமிய பெண்களுக்கு 12 வயதில் திருமணம் செய்து வைக்கின்றனர். ஒரு இலங்கை நாட்டு பிரஜை வீட்டுக்கும் நாட்டிற்கும் கடமை செய்ய வேண்டும், அதாவது பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆனால் ஒரு இஸ்லாமிய பிரஜை 7 திருமணம் செய்கின்ற ஒரு சமய கடப்பாடு ஒன்று காணப்படுகிறது. அப்படி அவர் செய்தார் என்றால் அவர் தன்னுடைய வீட்டுக்குரிய பங்களிப்பை செய்யவே அவரால் இயலாமை உள்ளது. இதிலிருந்து நாட்டுக்கு எவ்வாறு செய்ய முடியும்? இவ்வாறான சமய கட்டுப்பாடுகள், சமய தூண்டுதல்கள் காணப்படுவதால் நாட்டுக்கு செய்ய வேண்டிய பொருளாதார வளர்ச்சிகள் நாட்டை எழுச்சி செய்ய முடியாமல் காணப்படுகின்றன. எனவே இந்த சமய சார்புகள் இல்லாமல் இருந்தால் எமது நாடும் எப்பொழுதோ பொருளாதார வளர்ச்சியும் நாட்டின் வளர்ச்சி அடைய முடியும் என்று எனது அணிசார்பாக வாதிட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. தொடர்ந்து வாதிடுவதற்காக திருக்கேதீஸ்வரன் கிருசிகா அவர் சாவகச்சேரி இந்து கல்லூரியினுடைய 2வது பேச்சாளர். தமிழ் தாய்க்கும் மதிப்பிற்குரிய நடுவரவர்களுக்கும் என் தரப்பு வாதியினருக்கும் எதிர்த்தரப்பு வாதியினருக்கும் மற்றும் டான் டிவி நேயர்களுக்கும் எனது நேர வந்தனங்கள். அவனின்றி
அணுவும் அசையாது என்பதற்கிணங்க இன்று எமது நாட்டின் வளர்ச்சிக்கு சமயம் என்பது முக்கிய பங்கு வகித்து நிற்கின்றது. அதன் அடிப்படையில் நமது நாட்டின் வளர்ச்சிக்கு சமய சார்பின்மை அவசியமில்லை எனும் தலைப்பில் எனது விவாதத்தை தொடர்கிறேன். எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்த இஸ்லாமியர்கள் 7 திருமணம் செய்யலாம் என்று. அவர்களுடைய மத சமயத்தில் அதற்கான கட்டுப்பாடும் இருக்கின்றது. 7 பேரையும் சமமாக வைத்து மதிப்பவராக இருக்கும் வசதி கொண்டவராகவும் குணம் இருப்பவராகவும் இருந்தால் மட்டும்தான் அவர் 7 பேரை திருமணம் செய்ய முடியும். அது மட்டுமல்ல, இன்று நாம் கட்டுகின்ற கோயில்களை பார்ப்பதற்காக வெள்ளையர்கள் வருகின்றார்களா என்று கேட்டிருந்தார்கள். கோயில்களை பார்ப்பதற்கல்ல, அங்கு வளர்க்கப்படும் கலைகளை பார்ப்பதற்கு. எம்பக்க தேவாலயங்களை எடுத்துக்கொண்டீர்களானால் அங்கு செதுக்கல் கலை முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. அதனை பார்ப்பதற்காக அவர்கள் வருகை தருகின்றார்கள். இதன் மூலம் அந்நிய செலாவணி நமது நாட்டிற்கு வருகின்றது. அது மட்டுமல்ல, இன்று நானே கவனித்திருக்கின்றேன், இன்று சில காலங்களாக எமது பல ஆலயங்கள் அறநெறி பாடசாலைகளாகவே மாறி வருகின்றன. அங்கு நடனக்கலை, சங்கீதக்கலை என்று பல கலைகள் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் அம்மாணவர்களின் கலையும் வளர்ச்சியடைவதுடன் அது மட்டுமல்லாமல் அதன் மூலம் பலர் பணங்களை சம்பாதிக்கின்றார்கள். இதன் மூலம் நாட்டின் வருமானமும் அதிகரிக்கின்றது. அத்துடன் இன்று நாதஸ்வர கலைஞர்கள் அநேகமானோர் வெளிநாடுகளிற்கு சென்று அங்கு தமது கலைகளை பயன்படுத்தி தாம் உழைக்கின்றார்கள். இன்றைய தலைப்பு நமது நாட்டின் வளர்ச்சிக்கு சமய சார்பினை அவசியமா அவசியமில்லையா என்பது. நீங்கள் எதற்காக மதத்தை இதற்குள் இருக்கின்றீர்கள்? மதத்தை பற்றி நோக்கினால் அங்கு பிரிவினை என்பது நிச்சயம்தான். இன்று நமது அரசு முன்பள்ளியிலிருந்து ஆரம்ப கல்வி தொடக்கம் விழுமியங்கள் பற்றி கற்பித்துக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, நாம் சமயம் எனும் பாடத்தை கூட கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம். இன்று நமது நாட்டின் வளர்ச்சிக்கு சமயம் அவசியம் இல்லை என்றால் எதற்காக அரசு இன்றும் நமது நாட்டு பிள்ளைகளுக்கு சமயத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றது? அது மட்டுமல்ல, இன்று நாட்டின் கொள்கையே நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதும் நட்பிரஜையை உருவாக்குவதும் தான். அந்த நட்பிரஜை என்பது என்ன? பிறருக்கு மதிப்பளித்து மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து பழகும் அத்தகைய மனப்பான்மை ஆகும். இதை வளர்ப்பது எது? சமயமே ஆகும். எல்லோருமே அடிப்படையில் சமயத்தை பின்பற்றுபவர்கள் தான். ஆனால் அவர்கள் ஆரம்பத்தில் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் இறுதியில் ஆபத்து நேரங்களில் தான் அவர்கள் சமயத்தை பின்பற்றுகின்றார்கள் என்பதே வெளிப்படும். இவ்வாறு நமது நாட்டின் வளர்ச்சிக்கு சமய சார்பின்மை அவசியமில்லை என்பதை நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன். கிறிசிகாமனுடைய இனிமையான வாதத்தை கேட்டோம். அந்த வாதத்தோடு சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சொற்சமர் களத்திலே வரணி மத்திய கல்லூரி, அவர்களை எதிர்த்து சாவகச்சேரி இந்து கல்லூரி. நமது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு, அது எப்படியும் இருக்கலாம், பொருளாதாரமாக, கல்வியாக, சமூகமாக முன்னேற்றத்திற்கு சமய சார்பின்மை, செக்யூலரிசம், சமய சார்பின்மை அவசியமா இல்லையா? அவசியம் என்று வாதிடுவதற்காக பரணி மத்திய கல்லூரியினுடைய நிறைவு பேச்சாளர் சாருஜன் வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் கேட்போம். அவையோர்கள் அனைவருக்கும் மற்றும் உலகெங்கும் வாழும் டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கு சமய சார்பின்மை அவசியம் என வாதுள்ள வந்துள்ளேன். அந்த வகையிலே ஒரு நாடு வளர்ச்சிக்கு செல்வதென்பது அபிவிருத்தியை மட்டும் குறிப்பதில்லை, அந்த நாட்டு மக்களுடைய மனதையும் தான் சுட்டி நிற்கின்றது. ஒரு நாட்டு மக்களிடையே அந்த மனம் எவ்வாறு வளர்ச்சி அடைகின்றதோ அதற்கேற்பவாறு தான் இவை சொல்லுகின்ற அந்த அபிவிருத்தி என்பது வருகின்றது. அந்த வகையிலே எமது யாழ்ப்பாணத்து பிரதேசத்திலே காணப்படுகின்ற ஒரு பிரதான சவால் இந்த மதங்கள், இந்த மதம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக காணப்படுது. குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே தையட்டி விஹார் எடுத்து பார்ப்போமானால் அது சார்ந்த பிரச்சனைகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலே பரவி வருகின்றது. போராட்டங்கள், அந்த சமய நெறிமுறைகள் அந்த இடத்திலே இல்லாமலே காணப்படுகின்றது என்ற ஒரு முக்கியமான விடயமாக
விடயமாக காணப்படுது. எம்மதமும் சம்மதம் என்ற கோட்டுக்கிணங்க சோழர் காலத்திலே அநேகமான இலக்கியங்கள் கூட படைக்கப்பட்டிருப்பதை நான் காண முடியும். ஏனென்றால் இந்த சமயமும் வளரலாம், அது ஒருபோதும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பிரச்சனையாக அமைவதில்லை. குறிப்பாக இந்த சைவ சமயம் சார்ந்த பெரிய புராணம் அந்த காலத்திலே தோற்றுவிக்கப்பட்டது. மேலும் இந்த வைணவ சமயம் சார்ந்த கம்பராமாயணம் படைக்கப்பட்டது. மேலும் இந்த பௌத்த சமயத்தை சார்ந்த குண்டலகேசி படைக்கப்பட்டது. சமண சமயத்தை சார்ந்த சீவக சிந்தாமணி படைக்கப்பட்டது. இவ்வாறாக அந்த காலமானது ஒரு இந்த மதங்களுக்குள்ளே ஒரு ஸ்நேகபூர்வமான நட்பு காணப்பட்டது. மேலும் இந்த காலத்திலே சமய சார்பின்மையால மக்களிடையே ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய விடயமாகவே காணப்படுகின்றது. குறிப்பாக ஐந்தறிவு கொண்ட ஜீவன்கள் கூட தம்முள் ஜாதி மத பால் வேற்றுமையை காண்பதில்லை. ஆனால் இந்த ஆறறிவுபடுத்த மனிதன் தான் இந்த ஜாதி மதவால் வேற்றுமை பார்க்கின்றான், சமயம் சார்ந்த விடயங்களை பார்த்து அதிலே மூழ்கி கிடக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகவே காணப்படுகின்றது. மேலும் அந்த வேறு மதம் சார்ந்த திருமணம் செய்யும் கொள்கைகள் எல்லாம் அதிகமாக காணப்படுகின்றது. ஏன் திருமணம் செய்வது ஒருபோதும் தவறாக கருதப்படுவதில்லை. வேறு மதங்களிடையே திருமணம் செய்வது ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு தான் சான்றாக அமைவது என்பது ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுது. மேலும் ஓட்டை சிரட்டைக்குள் தண்ணீர் விட்டால் எப்படி இருக்கும், அது உடனே கசிந்து சென்றுவிடும். அதுபோலதான் இந்த சமயத்துக்குள்ளேயும் விரிசல்கள் காணப்படும் இடத்து அந்த அபிவிருத்தி என்பது குறைவாகவே காணப்படுகின்றது. நாட்டு சமயங்கள் எப்போ ஒன்றாக சேர்ந்து செயற்படுகின்றதோ அந்த நேரத்தில் அபிவிருத்தி என்பது நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி காட்டுகின்றது. குறிப்பாக மனதிலேயே அபிவிருத்தி ஏற்பட்டு விட்டால் தான் நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேற்றகரமாக அமையும். ஆகவே நாட்டின் வளர்ச்சிக்கு சமயச்சார்பின்மை அவசியம் என கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து நமது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு சமய சார்பின்மை அவசியமில்லை என்று வாதத்தை முன்வைப்பதற்காக செந்தில் செல்வன் சாகித்யன் சாவகச்சேரி இந்து கல்லூரியினுடைய மாணவன். பேசுங்கள் சாகித்யன். அன்னை தமிழுக்கும் நெறிமுறை தவறாத தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவ பெருந்தகைகளுக்கும் என் தரப்பு பாதிகளுக்கும் என் எதிர்த்தரப்பு பாதிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக தலைப்புக்குள் நுழைகின்றேன். நடுவர் அவர்களே, இறுதியாக பேச வந்த இத்தரப்பு வாதி கூட கூறியிருந்தார், மனதில் தானாம் இருக்கின்றது, சமயத்தில் ஒன்றுமில்லையாம் நாட்டின் வளர்ச்சி. நான் என்ன கூறுகின்றேன் என்றால், சமயம்தான் மனதில் காணப்படும் ஒழுக்கம், அன்பு, ஒப்புரவு, ஈகை போன்ற அறக்குணங்களை இன்றும் வலியுறுத்தி வருகின்றது. அதன் காரணமாகத்தான் ஒரு நாட்டில் ஒரு நட்பிரஜை உருவாகின்றான். நட்பிரஜை காரணமாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகின்றது. பொருளாதார வளர்ச்சி காரணமாக எமது நாடு உயர்ச்சி அடைகின்றது. அது மட்டுமல்லாது இன்னொன்றும் கூறியிருந்தார், தைப்பட்டி பிள்ளையார் கோயிலில் ஏதோ பிரச்சனை நடக்கின்றதாம். அந்த பிரச்சனை காரணமாக மதக்கலவரம், அதனால் தான் சமயம் இந்த நாட்டிற்கு முக்கியத்துவம் இல்லை என்று நான் ஒன்று கேட்கின்றேன். அந்த மக்கள் ஆலயத்தில் அந்த பிரச்சனை தவிர்த்த ஏனைய மகோற்சவ காலங்களிலும் ஏனைய நிகழ்வுகளிலும் சந்தோஷம் அடையவில்லையா? அந்த மக்கள் திருப்திகரமான வாழ்க்கையை மேற்கொள்ளவில்லையா? அதைத்தான் நான் இன்று உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொன்றும் கேட்கின்றேன், அந்த காலம் இந்த காலம் என்று கூறினீர்களே, இங்கே தரப்பட்ட தலைப்பானது நமது நாட்டின் உயர்ச்சிக்கு சமய சார்பே அவசியமா அவசியம் இல்லையா? இங்கே அந்த காலமும் தேவையில்லை, இந்த காலமும் தேவையில்லை என்றும் சமய சார்பின்மையே அவசியம் இல்லை என்று இங்கு வலியுறுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாது எதிரணி தலைவர் கூறினார், அபிவிருத்தி அடைந்த வல்லரசு நாடுகளிடம் சமயம் இல்லை என்று. நான் ஒன்று சொல்லுகின்றேன், அனைத்து நாடுகளிலும் சமயம் உள்ளதுதான். பல சமய நாடாக அனைத்து வல்லரசு நாடுகளும் காணப்படுகின்றது. ஏன் அமெரிக்காவில் போய் பாருங்கள், எல்லா சமயமும் சமமாக மதிக்கப்படுகின்றது, எல்லா சமயமும் காணப்படுகின்றது. ஒழுக்கத்தை சமயம் வலியுறுத்தி நிற்கின்றது. அதனால்தான் இன்றும் சமயமானது அனைத்து கோயில்களிலும் ஒழுக்கம் பின்பற்றப்படுகின்றது. ஏனெனில் உரிய ஆடை, தோய்த்திலிருந்த ஆடை மற்றும் குளித்துவிட்டுத்தான் கோயிலுக்கே நாம் செல்ல வேண்டும். சமயம் ஒன்று இல்லை என்றால் எல்லோரும் தன்னிலை மறந்து ஒழுக்கத்தினை விடுத்து காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கையை இங்கு அனைவரும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சமயம் என்ற மூலம் கடவுளை உணர்த்தி அங்கு பயபக்தி மூலமே இங்கு சமயமானது உணர்த்தப்படுகின்றது. அதன் மூலமே நாட்டின் அபிவிருத்தியும் இங்கு ஏற்படுத்தப்படுகின்றது. மேலும் எமது தரப்புவாதி கூறியதன்படி ஆபத்தின் போது நாம் என்ன
நாட்டின் வளர்ச்சியையா இங்கு நோக்குகின்றோம். ஆபத்தின் போது ஐயோ கடவுளே, ஐயோ இயேசுவே, ஐயோ புத்தரே என்றுதான் நாம் கூறுகின்றோம். அதை விட்டு நாடுதான் இங்கு என்று ஒருவரும் கூறுவதில்லை. அந்த ஆபத்தான வேளையில் கூட கடவுளின் மேல் பாரத்தை போட்டுத்தான் நாம் செல்கின்றோம். மற்றும் சில குலங்கள், அதாவது பிராமண குலம் வாழ்வதற்கே இங்கு சமயம்தான் மிக முக்கியமான காரணமாக அமைகின்றது. இல்லை என்றால் அவர்களுக்கான பொருளாதார நடவடிக்கை இங்கு வேறு எவ்வாறு இருந்திருக்கும்? அதை கூறுங்கள் எதிர்த்தரப்புவாதிகளே. மற்றும் எமது நாட்டில் மிகவும் முக்கியமான விடயமாக விவசாயம் காணப்படுகின்றது. ஏன் வேறு ஏதாவது கைத்தொழிலை எடுத்தால் கூட அங்கே சமயம், கடவுளை வணங்கிவிட்டுத்தான் அந்த சமயத்தினை, அந்த தொழிலையே நாம் செய்கின்றோம். அங்கும் சமயம்தான் இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த தொழிற்சாலையோ விவசாயியோ கடவுள் மேற்பாரத்தை போட்டு தனது நடவடிக்கையை எடுப்பதன் மூலம், பொருளாதார தன்னிறைவு மூலம் எமது நாடானது அபிவிருத்தி அடைகின்றது. ஆகவே எமது நாட்டின் உயர்ச்சிக்கு சமய சார்பின்மை அவசியமில்லை என்று அறுதியும் இறுதியுமாக கூறுகிறது. விவாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. சாகித்யனுடைய வாதத்தோடு சொற்சமர் வாதக்களத்தினுடைய வாத பிரதிவாதங்கள் நிறைவுக்கு வருகின்றன. இனி தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டும். சிறியதோர் இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம். மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது சொற்சமர், தொகுப்புரை, தீர்ப்புரை, அதனை தொடர்ந்து பரிசளிப்பு என்பன இடம்பெறப் போகின்றன. அந்த வகையில் நமது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு சமய சார்பின்மை அவசியமா இல்லையா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அவசியம் இல்லை என்று இரண்டாவதாக வாதிட்ட சாவகச்சேரி இந்து கல்லூரி அணி இப்பொழுது தொகுப்புரையாற்றுகிறது. அந்த வகையில் அணி தலைவி பிரணவி சமய சார்பின்மை அவசியம் இல்லை என்பது அவருடைய வாதம். அவைக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொகுப்புரைக்குள்ளே நேரடியாக நுழைகின்றேன். அந்த வகையில் நாட்டின் வளர்ச்சிக்கு சமய சார்பின்மை அவசியம் இல்லை என்பதனை எமது அணி சார்பாக அந்நிய செலாவணியை அது எவ்வாறு அதிகரிக்கின்றது, கலை வளர்ச்சி எவ்வாறு நாட்டின் சமயத்தினூடாக வளர்க்கப்பட்டு நாட்டின வளர்ச்சியை தூண்டுகின்றது எனவும், சமயம் எவ்வாறு ஒரு தனிமனிதனுடைய ஒழுக்கத்தினை மேம்படுத்துவதன் மூலம் நாட்டு மக்களது வளர்ச்சியை அதிகரித்து நாட்டினை உயர்வுக்கு கொண்டு செல்கின்றது எனும் 3 வியூகங்களினூடாக நாம் நமது வாதத்தினை திறம்பட கையாண்டோம். அந்த வகையிலே நாட்டின் வளர்ச்சி என்றால் என்ன, சமயம் ஏன் அவசியம் எனவும், சமய வழிபாட்டு தலங்கள் எவ்வாறு அந்நிய செலாவணியை அதிகரிப்பதில் பங்காற்றுகின்றன என்பதனையும் தலைவர் என்ற வகையில் நான் விளக்கம் அளித்திருந்தேன். அதனை தொடர்ந்து வந்த இரண்டாம் விவாதி கலைகள் எவ்வாறு சமூகத்தில் சமயத்தினூடாக வளர்க்கப்பட்டு இன்று வரைக்கும் அது வளர்க்கப்பட்டு வருவதுடன் கலைகள் மூலமாக எவ்வாறு நாடு உயர்ச்சி அடைகின்றது, அதாவது சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதொடக்கம் ஒரு இனமே வாழ்வது மற்றும் கலைகள் இன்றும் நிலைத்திருப்பதற்கு காரணம் சமயம்தான் என, அது நாட்டின் வளர்ச்சியின் உயர்வுக்கு பெரிதும் பங்காற்றுகின்றது என தனது விவாதத்தினை முன்வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வந்த மூன்றாம் விவாதி தனது வாதத்தினை நாட்டிலே சமயம் என்பது ஒன்று இல்லாமல் போனால் மனிதன் தனது மனிதத்தன்மையை இழந்து காட்டுமிராண்டியாக மாறிவிடுவான் என்பதை சிறந்த வகையில் முன்வைத்திருந்தார். ஆனால் எதிர்த்தரப்பினரோ தமது விவாதத்தினை சமய ஒற்றுமை என்ற ஒரு கருத்தை மட்டுமே மையமாக கொண்டு பேசியிருந்ததுடன் சமய சார்பின்மையானது எவ்வாறு நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுகின்றது என ஒரு காரணிகளை கூட முன்வைத்ததாக தெரியவில்லை. எனவே நமது விவாதத்தினை நாம் சிறந்த வகையில் கட்டமைத்திருந்ததுடன் இன்றைய விவாதத்தில் நாட்டின் வளர்ச்சிக்கு சமய சார்பின்மை என்பது நிச்சயமாக அவசியமில்லை எனும் கருத்தை முன்வைத்து நமது விவாதத்தை நிறைவு செய்கின்றோம். நன்றி. தொடர்ந்து தொகுப்புரையாற்றுவதற்காக வரணி மத்திய கல்லூரியினுடைய அணித்தலைவி ஜெயசங்கவி. மீண்டும் தமிழையும் அவையையும் வணங்கி எதிர்த்தரப்புவாதி தலைவர் அவர்களுக்கு கூற விரும்பிக் கொள்கின்றேன். மன்னிக்க வேண்டும், நாங்கள் சமய ஒற்றுமையை மட்டும் இங்கு வலியுறுத்தி கதைக்கவில்லை. நாங்கள் ஆரம்பத்திலேயே சமய சார்பின்மையின் அவசியம் பற்றி குறித்து உங்களுக்கு விளக்கியிருந்தோம். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் சமய சார்பின்மை என்றால் என்ன என்றுதான் நான் கூறவில்லை என்று. ஆனால் சமய சார்பின்மை ஏன் அவசியம், நாட்டிற்கு இந்த நாட்டின் முயற்சிக்கு எவ்வாறு அது அவசியமானது, எவ்வாறு பங்களிப்பானது என்றதை நான் கூறியிருந்தேன். அதை விட எதிர்த்தரப்புவாதி மூன்றாவது தரப்புவாதி கூறினீர்கள். நீங்கள் அமெரிக்காவில் எல்லா சமயமும் ஒன்றாக காணப்படுவதால் தான், சமமாக பேணப்படுவதால் தான் அது வல்லரசு நாடாக காணப்படுகின்றது. அதைத்தானே நாங்களும் கூறுகின்றோம். சமயம் சார்ந்து இல்லாமல் எல்லா மதமும் சமமாக காணப்படுவதால் தான் வல்லரசு நாடாக பலது காணப்படுகின்றன என்று. இதை விட ஆலயங்களுக்கு சென்றால் அமைதி கிடைக்குமா? ஆலயங்களுக்கு சென்றால் மாத்திரம்தான் அமைதி என்று இல்லை. தனிமையான எந்த ஒரு சூழலிலும் நாம் அமைதியை பேணிக் கொள்ள முடியும். அமைதியை ஆலயங்களில் தான் இறைவன் தான் எங்களுக்கு கொண்டு
போது நான் முதலிலே சமய சார்பின்மை நாட்டிற்கு அவசியமா என்றும் சமய சார்பின்மை நாட்டுக்கு நல்லதா என்றும் எனது உரையாற்றியிருந்தேன். அதனைத் தொடர்ந்து அடுத்த வாதியானவர் சமய சார்பு அதிகரித்தது தீமையை விளக்கியிருந்தார். அதைத் தொடர்ந்து மூன்றாவது தரப்பு வாதி சமயத்தை சார்ந்து செயல்பட்டால் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியானது குன்றிவிடும் என்று சொல்லியும் அதனை நாம் சமய சார்பின்மையை வளர்க்க வேண்டும் என்றும் சமயத்தை சார்ந்து இருக்கக்கூடாது என்றும் கூறியிருந்தார். இதைத்தான் நாங்களும் கூறுகிறோம். இதிலிருந்து எங்களது பணியாளர் கூறிக்கொள்வது என்னவென்றால் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியிலோ இது நாட்டை எந்த வகையில் கட்டமைத்து உயர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்றாலும் அது ஒரு சமயத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. எல்லா சமயமும் சமமாக மதித்து ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் மாத்திரம்தான் நாட்டினுடைய வளர்ச்சியை பேண முடியும் என்றும் நாட்டை உயர்ச்சி அடைய செய்து கொள்ள முடியும் என்று கூறி என் தரப்பு வாதத்தை நிறைவு செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, சொற்சமருடைய வாத பிரதிவாதங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. மிக காத்திரமான தலைப்பு. பேசியதோ பள்ளி பிள்ளைகள். சமய சார்பின்மை, செக்யூலரிசம் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு அவசியமா இல்லையா? இன்றைக்கு புதிய அரசு வந்த பிற்பாடு இது பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். 75 ஆண்டுகளுக்கு மேலாக பிரித்தானியாவிலே இருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த நாட்டிலே இன்னும் மன முரண்பாடுகள் தீரவில்லை, இன அமைதி ஏற்படவில்லை, சமய அமைதி ஏற்படவில்லை. அப்படி என்றால் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு என்ன வழி என்று சிந்திக்கிறவர்கள் ஒரு தரப்பு வாதமாக சொல்கிறார்கள், சமய சார்பின்மை அதுதான் அவசியமானது, செக்யூலரிசம் அதுதான் அவசியமானது. சமய சார்பின்மை என்றால் என்ன என்றால் அரசு ஒரு புறம் இருக்கும், அரசன் இன்னொரு புறம் இருப்பான், இரண்டிற்கும் இடையிலே தொடர்பு இருக்காது. அதைவிட சமயம் இன்னொரு பக்கத்திலே இருக்கும். சமயம் இதற்குள்ளே கொண்டு போய் மூக்கை நுழைக்காது. அப்படி என்றால் அத்தகைய அரசுகள் இன்றைக்கு வல்லரசுகளாகி கொண்டிருக்கின்றன. அது சீனாவாகட்டும் இந்தியாவாகட்டும். ஆனால் இந்தியாவிலே இந்தியர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக அவர்களுக்கு சமயம் தேவைப்படுகிறது. ஆளும் பாஜக அதைத்தான் செய்கிறது. சமயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு வகையிலே இந்தியர்களை உணர்வு ரீதியாக கட்டமைக்கிறது. அப்படி என்றால் இலங்கையிலே சமயம் அவசியமாகிறதே என்று ஒரு கேள்வி பிறக்கிறது. இந்தியாவை போல இலங்கையும் பல்லின கலாசாரம் கொண்ட நாடு. அதனாலே தான் ஒரு கோஷத்தை நாங்கள் முன்வைக்கிறோம், வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை. இங்கே இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள், இந்துக்கள் வாழ்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள், பௌத்தர்கள் வாழ்கிறார்கள். இப்படி சமய நிலையிலே வேறுபட்டவர்கள் வாழ்ந்தாலும் ஒரு சமயத்திற்கு மாத்திரம் முன்னுரிமை அளிப்பது எந்த வகையிலே நியாயமாகும் என்பது சிறுபான்மை சமயத்தவர்களுடைய அல்லது சமூகத்தவர்களுடைய கேள்வி. இது இன முரண்பாட்டை, சமய முரண்பாட்டை ஏற்படுத்தி விடுகிறது. எனவே இந்த அரசு நிலையிலே சமயம் இருக்கட்டும், கோவில்கள் இருக்கட்டும், அவை வழிபாட்டு தலங்களாக தேவைதான். ஆனால் அரசு நிலையிலே சமயவாதங்கள் முன்னெடுக்கப்படுகிற பொழுது அது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு குந்தகமாக அமைவதை பார்க்கிறோம். சமயங்கள் மக்களை ஆற்றுப்படுத்துவதிலே முன்னிலை வகிக்கின்றன. அதிலே மாற்று கருத்து கிடையாது. எல்லா சமயங்களும் எல்லா பாதைகளும் ரோமுக்கு போகின்றன என்று சொல்வதை போல எல்லா சமயங்களும் ஒரு ஒழுக்க நெறியைத்தான் முன்வைக்கின்றன. பௌத்தத்திலே இருக்கிற நல்ல ஒழுக்க பண்புகள், இந்து சமயத்திலே இருக்கிற நல்ல ஒழுக்க பண்புகள் என்று இந்த ஒழுக்க பண்புகளை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பன்னாடைகள் போல இந்த பன்னாடை என்ன செய்யும் என்றால் வடிக்க விட்டால் நல்லதை விட்டுவிட்டு சக்கையை கஞ்சலை பிடித்து கொண்டு நிற்கும். உன்மதம் பெரிதா என்மதம் பெரிதா என்று மதம் கொண்டு அலைகிற பல மனிதர்களை பார்க்கிறோம். அது மதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் ஏற்பட்ட விளைவோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆனால் மத சார்பின்மை என்பதை அமுல்படுத்துவதே ஒரு மிக கடினமான காரியம் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் மதசார்பின்மை, அரசு மட்டத்திலே மதசார்பின்மை கைக்கொள்ளப்பட்டால் இந்த நாட்டிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பது பற்றித்தான் இவர்கள் பேசினார்கள். இல்லை, அது மதசார்பின்மை அவசியம் என்றார்கள், அவசியம் இல்லை என்றார்கள்.
இந்த மதசார்பின்மை தேவை என்று வாதிட்ட வரணி மத்திய கல்லூரி அணியினர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டையும் இங்கே சொன்னார்கள். சோழர் காலம், தமிழ் இலக்கிய வரலாற்றிலே சோழர் காலம், அதை பொற்காலம் என்று சொல்கிறார்கள். சோழர்கள் பொருளாதாரத்திலே கொடிகட்டி பறந்தார்கள். உன்மதம் பெரிதா என்மதம் பெரிதா என்று மதம் கொண்டு அழைகிற பல மனிதர்களை பார்க்கிறோம். வழி சமைத்தார்கள். அப்படி இலக்கியங்கள் எழுவதற்கு அவர்கள் வழி சமைப்பதற்கு அவர்கள் சமணத்தை ஏற்றார்கள், பௌத்தத்தை ஏற்றார்கள், சைவத்தை ஏற்றார்கள், வைணவத்தை ஏற்றார்கள். அதனால் கம்பராமாயணம் வைணவ காப்பியம், பெரிய புராணம் சைவ காப்பியம், குண்டலகேசி பௌத்த காப்பியம், இப்படியாக இந்த சமய காப்பியங்கள் எல்லாம் எழுவதற்கு சோழர் காலம் வழிவகுத்திருக்கிறது. ஒரு பவனந்தி முனிவர், சமண முனிவர் இலக்கண நூலை கூட படைத்திருக்கிறார். அப்படியாக சோழர் காலம் சிறப்பான காலமாக இருந்திருக்கிறது என்றால் அவர்களுடைய அரசினுடைய சமய சார்பின்மை ஒரு வல்லரசு நிலைக்கு சோழர் காலத்தை இட்டு சென்றிருக்கிறது. அந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது இலங்கையும் கடந்து போன கசப்பான நிலைமைகளிலே இருந்து மீள்வதற்கு அரசு நிலையில் சமய சார்பின்மை அவசியம் என்று படுகிறது. அதைத்தான் பொருண்மை ரீதியாக வரணி மத்திய கல்லூரி அணியினர் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில், கருத்து ஊட்டங்களின் அடிப்படையில் சமய சார்பின்மை அவசியம் என்று வாதிட்ட வரணி மத்திய கல்லூரி அணியினர் இந்த விவாத போட்டியிலே வெற்றி பெறுகிறார்கள் என்பதை குறிப்பிட்டு, பட்டிமன்றம் ராஜா பாரதி பாஸ்கர் வழங்குகிற சிறப்பு பரிசை இந்த நேரத்திலே கொடுத்து விடலாம். இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பிலே நாங்கள் இணைந்து கொள்ளலாம். சமய சார்பினை அவசியம், நான் குறிப்பிட்ட சோழர் கால செய்திகளை சொல்லி பேசிய சாருஜன் அந்த பரிசை பெற்றுக்கொள்கிறார். வாருங்கள் சாருஜன். கடந்த 4 வாரங்களாக இடம்பெற்ற வரணி மத்திய கல்லூரி, சாவகச்சேரி இந்து கல்லூரி இந்த சொற்சமர் நிகழ்ச்சிக்கான பரிசளிப்பு வைபவம் அடுத்து இடம்பெறப் போகிறது. அதனோடு இணைந்து கொள்வோம். சொற்சமர் நிகழ்ச்சியினுடைய பரிசளிப்பு வைபவத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியினுடைய அனுசரணையாளர் கல்வி காருண்யன், யாழ்ப்பாணத்தினுடைய முன்னணி தொழிலதிபர் ESP நாகரத்தினம் ஐயா அவர்கள். தான் பெறாத அனுபவங்களை இளம் சந்ததியினர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொற்சமர் நிகழ்ச்சிக்கு அவர் நீண்ட நெடுங்காலமாக அனுசரணை புரிந்து வருகிறார். அந்த வகையில் பாடசாலைகளிலே விவாத அணிகள் கட்டியெழுப்பப்படுகின்றன. அதற்காக அவர் ஊக்குவிப்பு தொகையை கூட வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் சொற்சமர் நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கிற வரணி மத்திய கல்லூரி, சாவகச்சேரி இந்து கல்லூரி இந்த மாணவர்களை ஆசீர்வதித்து ஐயா அவர்கள் சில வார்த்தைகள் நல்க வேண்டும். இன்றைய சொற்சமர் நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் லலிசன் சார் அவர்களே, கல்லூரி மாணவர்களே, மாணவிகளே, ஆசிரியர்களே எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் இந்த சொற்சமர் ஊராக இளம் சமூகம் நல்ல ஒரு பேச்சாளராக வரணும் என்றுதான் இந்த சொற்சமருக்கு அரசனை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உண்மையில் இந்த மாணவர்கள் இந்த சொற்சமர் மூலம் தங்களுடைய விவாதங்களை சரியான முறையில் வாதாடி தாங்கள் ஒரு சிறந்த பேச்சாளராக வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த சொற்சமர் ஊடாக இன்று பல பிள்ளைகள் இந்த மேடையில் ஏறி திறம்பட பேசி திறமையான ஒரு பேச்சாளராகவும் சமூகத்தில் ஒரு நல்ல மனிதராகவும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி என்ன இந்த வாய்ப்பு காலத்தை டான் குடும்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கல்வி காருண்யன் அவர்களே. இப்பொழுது நாங்கள் பரிசுகளை வழங்கப் போகிறோம். அந்த வகையில் ஊக்குவிப்பு பரிசை முதலில் பெறுகிறார்கள் சாவகச்சேரி இந்து கல்லூரி மாணவர்கள். அடுத்து பரிசில்களை பெறுகிறார்கள் வரணி மத்திய கல்லூரி மாணவர்கள். நல்லது நேயர்களே, உங்கள் பாடசாலைகள் சார்ந்த பிள்ளைகளும் இந்த மேடைக்கு வருகை தர வேண்டும் என்று நீங்கள் ஆர்வம் கொள்ளலாம். அப்படி ஆர்வம் கொண்டால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். தயாரிப்பாளர் சொற்சமர் டான் தொலைக்காட்சி, இலக்கம் 707, ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம் என்கிற முகவரிக்கு ஒரு வேண்டுகை கடிதத்தை எழுதி அனுப்புங்கள். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் செல்வச்சந்திரன் உங்களோடு தொடர்பு கொண்டு இந்த மேடைக்கு உங்களை அழைத்து வருவதற்கு ஆவன புரிவார்.
நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நிகழ்ச்சி அனுசரணையாளர் ESP நாகரத்தினம் ஐயா, ஊக்குவிப்பு பரிசில்களை வழங்கி கொண்டிருக்கிற பட்டிமன்றம் ராஜா பாரதி பாஸ்கர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் மனிதவள முகாமையாளர் செல்வச்சந்திரன், நிகழ்ச்சி படப்பிடிப்பு மற்றும் படத்தொகுப்பு மேற்கொள்கிற விபீஷன் குழுவினர், அத்தனை பேரோடும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.